ஹலோ கைஸ், ஐ மருண். நமது பூமியோடு சேர்த்து நமது சோலாஷ்டத்துக்குள் 8 கிரகங்கள் நமது சூரியனை சுற்றி வருது. நமது சோலாஷ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள இந்த 8 கிரகங்கள் மட்டும்தான் நமது சூரியனை சுற்றி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த சோலாஷ்டத்துக்குள்ள ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை சுற்றி வருது. எத்தனை ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை சுற்றி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது சோலாஷ்டத்துக்குள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு, 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து நமது சோலாஷ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கு. இந்த 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை சுற்றி வருது. நமது சூரியனை சுற்றி வர இந்த ஆஸ்ட்ராய்டு இதோட பாதையில சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் நமது பூமியில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. மார்ச் 29, 2026 110 அடி அகலமுடைய ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை கடந்து சென்றிருக்குன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது புது நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். 29 மார்ச் 2026 ஆஸ்ட்ராய்டு 2026 FF6 எனும் ஆஸ்ட்ராய்டு நமது பூமியிலிருந்து 2.9 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மணிக்கு 70,800 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸ்ல கடந்து சென்றிருக்குன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு 2026 FF6 இந்த ஆஸ்ட்ராய்டு 110 அடி அகலமுடையது. அதாவது 3 பஸ்ஸை ஒன்றாக நிறுத்தினா எந்த அளவு சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்டு 2026 FF6 இந்த ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமிக்கு பாதிப்பு வந்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. நாசாவோட ரூல்ஸ் படி ஆஸ்ட்ராய்டு 85 மீட்டர் டயாமீட்டருக்கு மேலேயும் நமது பூமியிலிருந்து 7.4 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நமது பூமிக்கு ஆபத்து. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலாஷ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது சோலாஷ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மாஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலாஷ்டத்துக்கு வெளியே ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அமைஞ்சிருக்கு. நமது சோலாஷ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மாஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு நமது சோலாஷ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. சூரியனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆஸ்ட்ராய்டு இதோட பாதையில சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் பூமியில வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படக்கூடும். அதுவும் அந்த ஆஸ்ட்ராய்டு 85 மீட்டர் டயாமீட்டருக்கு மேலேயும் நமது பூமியிலிருந்து 7.4 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருந்துச்சுன்னா நமது பூமிக்கு பெரும் ஆபத்து அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு ஆச்சு நமது பூமியில வந்து விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிரும். அதுவே மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு ஆச்சு நமது பூமியில வந்து விழுந்துச்சுன்னா நமது பூமியில பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில வந்து விழுந்துச்சு. நமது பூமியில விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமி முற்றிலுமாக அழிஞ்சிச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில விழுந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமியில கொடூரமான அழிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.